தமிழக வெற்றி கழகத்தோட 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் விஜய் பேசியிருக்காரு. விஜய் பேசிய நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாக்களில் அவருடைய ரசிகர்கள் பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அதுவும் நம்ம கண்ணில் படுது. அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, விஜய் அவர்கள் நேச்சுரலாக பேசுகிற மாதிரி தெரியலையே, ஏதோ எழுதி கொடுத்து சொல்லி கொடுத்து பேசுகிற மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு. பிகே பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு இந்த சந்தேகம் வர்றது இயல்பான விஷயந்தான். அது நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வரும். சரி, ஆனால் பிகே அவருடைய நண்பர்லாம் சொல்கிறாரு. விஜய் என்னுடைய நண்பருக்காக தான் நான் வந்தேன், இங்கே அரசியல் வியூக வகுப்பாளராக நான் வரல அப்படின்னு பிகே சொல்கிறாரு. சரி, அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் அவர் பேசும்போது இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. விஜயை இங்கே நான் ஜெயிக்க வச்சிட்டேன் அப்படின்னா நானும் தமிழகத்தில் பிரபலம் ஆயிடுவேன். தோனி பீகாரி தான், நானும் பீகாரி தான். தோனி தமிழகத்தில் எவ்வளோ ஃபேமஸாக இருக்கார், அதே போல் விஜயை நான் ஜெயிக்க வச்சிட்டேன்னா நானும் ஃபேமஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிறாரு. இவர் சொல்கிறதுல எது உண்மை எது பொய்ன்னே தெரிய மாட்டேங்குது. நான் வியூக வகுப்பாளராக வரலன்னு சொல்கிறாரு, நான் ஜெயிக்க வச்சிட்டேன்னா நான் பிரபலம் ஆயிடுவேன்னு சொல்கிறாரு. அதில் எது உண்மை அப்படின்னு நீங்களே யோசிச்சுங்க. நம்ம விஜய் ஐயா பேசுனதுக்கு வருவோம். விஜய் ஐயா மேலே, விஜய் கட்சி மேலே ஒரு சில கம்ப்ளைண்ட்டை நிறைய பேர் பதிவு பண்ணுறாங்களாம். அது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு விஜய்னாவே சொல்கிறாரு. கட்சியில் இளைஞர்களாக இருக்காங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் தான். இந்த கம்ப்ளைண்ட்லாம் யார் பண்ணாங்கன்னு தெரில. ஒருவேளை ஸ்கூல் பசங்க ஒரு கட்சியில் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறத இளைஞர்கள் அப்படின்னு அண்ணன் மாற்றி சொல்கிறாரோ நமக்கு தெரில. மொத்தத்தில் இளைஞர்களாக இருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கான். இளைஞர்களாக இருந்தால் என்ன தப்பு? அண்ணாவுக்கு இளைஞர்கள் தான் கை கொடுத்தாங்க, எம்ஜிஆருக்கு இளைஞர்கள் தான் கை கொடுத்தாங்க, அந்த மாதிரி வரலாறே இருக்குது, அதனால் நாங்களும் ஜெயிப்போம் அப்படின்னு விஜயண்ணா சொன்னார். சரி, இது கூட பரவாயில்ல. இன்னொரு கம்ப்ளைண்ட் வருதான். இவங்க கட்சியில் எல்லாரும் எளிமையானவங்களுக்கு தான் பதவி கொடுக்குறாங்க, எளிமையானவங்களாக இருக்காங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் தான். இந்த கம்ப்ளைண்ட்லாம் சத்தியமாக எவன் பண்ணானே நமக்கு தெரில. விஜயண்ணா தான் அப்படி சொல்கிறாரு. அதுக்கும் அப்படி இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாரு விஜய்னா. எளிமையானவங்க தான் என்னென்னமோ சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் ஓகே. இது கம்ப்ளைண்ட்டாகவே இல்லை. இதை அண்ணனா சொல்கிறாரா என்னன்னு நமக்கு புரியல. சரி, கம்ப்ளைண்ட் அப்படின்னு வச்ச முக்கியமான கம்ப்ளைண்ட்டுக்கு விஜய்னா ஒரு பதிலும் சொல்லலை. அதாவது அவருடைய பள்ளியில் விஜய் வித்யாசிரம்னு ஒரு ஸ்கூல் நடத்துகிறார் இல்லையா, அதில் மும்மொழி கொள்கையே வச்சுருக்காங்க. சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் தான் அந்த ஸ்கூல் இயங்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை பற்றி தான் விஜயண்ணாவுக்கு சமீபத்தில் எல்லா அரசியல்வாதிகளுமே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அவர் அந்த பள்ளிக்கூடம் நடத்துகிறாரா இல்லையா, அந்த ஸ்கூலில் மும்மொழி கொள்கை இருக்கா இல்லையா, உங்கள் பையன் எப்படி படித்தார், மும்மொழி படித்தாரா இல்லை 2 மொழி தான் படித்தாரா, அந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சதுக்கு எல்லாத்துக்கும் அண்ணன் பதில் சொல்லலை. இந்த மாதிரி குற்றச்சாட்டு யார் வச்சாங்கன்னே தெரில, அதுக்கு பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாத்துக்கும் மேலே ஃபைனலாக இன்னொரு விஷயம் சொல்கிறாரு இந்த மும்மொழி கொள்கை பற்றி பேசும்போது. அதாவது எந்த மொழி கற்றுக்கிறதுக்கும் நாங்கள் எதிரி கிடையாது, யார் வேணாலும் எந்த மொழி வேணாலும் கற்கலாம், அதுக்குன்னு தனியாக ஸ்கூல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அங்கே போய் கற்றுக்கிட்டோம், வேணுங்கிறவங்க கற்றுக்கிட்டோம், அதை திணிக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறாரு. வேணுங்கிறவங்க, காசு இருக்கிறவங்க வேறு ஸ்கூலில், சிபிஎஸ்சி ஸ்கூலில் அல்லது விஜயண்ணா ஸ்கூலில் இந்த மாதிரி இடத்துல போய் கற்றுக்குவாங்க. காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு தானே இப்போ பிரச்சனையே நடந்துகிட்ருக்கு. விஜயண்ணா வேணும்னா காசு கொடுத்து கற்றுக்கிட்டோம், இல்லாட்டி கம்முன்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல வராரு போல். சரி, மொத்தத்தில் விஜயண்ணாவோட பேச்சை கேட்டோம்னா நமக்கு டென்ஷன் தான் ஆகுது. ஸோ விஜயண்ணாவோட பேச்சை கேட்டவங்க அவர் எப்படி பேசினார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.